பணத்திற்காக தன்னை ஏமாற்றிவிட்டதாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த சம்பவம் உண்மைக்கு புறம்பான செயல். நண்பர் என்ற முறையில் பல்வேறு உதவிகளை செய்து வந்த என் மீதே யாருடைய தூண்டுதலின் பேரில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார் என தெரியவில்லை. எட்டிமடை அடுத்த கந்தேகவுண்டன் காவடியைச் சேர்ந்த மோகன்ராஜா பரபரப்பு பேட்டி. கோவை மாவட்டம் கந்தேகவுண்டன் சாவடி பகுதியைச் சேர்ந்தவர் மோகன்ராஜா. இவரது மனைவி அருணாதேவி. இவர்கள் பல்வேறு சமுதாய பணிகளை முன்னெடுத்து வருவதுடன் திருக்கோவில் பணிகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை ஆகியவற்றை செய்து வருகின்றனர். இவரது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் கந்தேகவுண்டன் சாவடியைச் சேர்ந்த கோகுல் பிரதாப், அவரது மனைவி பொன்மதி, அவரது நண்பர் ரவிக்குமார் ஆகியோர் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். மேலும் செய்தியாளர்களிடம் உண்மைக்கு புறம்பான தகவல்களையும் தெரிவித்துள்ளனர். இது சம்பந்தமாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மோகன்ராஜா கூறுகையில், கோகுல் பிரதாப் என்பவர் எனது மனைவியின் தம்பிதான். அவரது மனைவிதான் பொன்மதி. ரவிக்குமார் என்பவர் எனது நண்பர். இவர் மயிலாடுதுறையில் நடைபெற்ற ஒரு முகாமில் எனக்கு பழக்கமானார். இவர் கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் ஒப்பந்த பணி செய்ய உள்ளதாகவும் இதற்கான உதவிகளை செய்து கொடுங்கள் என கேட்டுக்கொண்டார். அவருக்கு தேவையான உதவிகளை செய்ததுடன் பொருளாதார ரீதியாகவும் தான் பாதிக்கப்பட்டுள்ளதால் பொருளாதார உதவிகளை கேட்டார். வங்கிக் கடனை வாங்குவதற்காக என்னுடைய சொத்தை வாங்கிக் கொள்வதாகவும் குறிப்பிட்ட காலக்கெடுவுக்கு பின் சொத்தையோ பணத்தையோ திருப்பித் தருவதாகவும் கூறியதால் ரவிக்குமாருக்கு சொத்தை எழுதி கொடுத்தேன். மேலும் அவருக்கு நட்பு ரீதியாக பல தவணைகளில் பணம் தந்து உதவினேன். நான் கொடுத்த சொத்தை வைத்து வங்கியில் கடன் வாங்கினார். ஆனால் எந்த வேலையும் பார்க்காமல், தொழிலை பார்க்காமல் பலத்த நஷ்டமடைந்தார். மேலும் நான் அவர் கேட்டுக்கொண்டபடி அவரது வங்கிக் கடன் 45 லட்சம் ரூபாயை அடைத்தேன். அந்த இடத்தை என்னிடம் திருப்பித் தருவதாக கூறி கூடுதலாக 25 லட்சத்திற்கு மேல் என்னிடம் பெற்றுவிட்டார். ஆனால் இப்போது அந்த இடத்தை அபகரிக்கும் எண்ணத்தில் என்னுடைய மனைவியின் தம்பி கோகுல் பிரதாப்புடன் சேர்ந்து என்னை பற்றி அவதூறு பரப்பி வருகிறார். என்னிடம் அவர் பணம் பெற்றுக் கொண்டதற்கு ஆதரவாக பல்வேறு ஆதாரங்கள் என்னிடம் உள்ளது. மேலும் ரவிக்குமாரை என்னை சுற்றி இப்படி குற்றச்சாட்டு கூற சொல்லி கட்டாயப்படுத்தும் என்னுடைய மைத்துனர் மற்றும் சிலரின் விவரங்களும் என்னிடம் உள்ளது. 72 வயதான தந்தையின் சொத்தை முழுமையாக அபகரிக்க வேண்டி அவரை சித்திரவதை செய்து கொண்டிருக்கும் என் மைத்துனர் கோகுல் பிரதாப், அவரது மனைவி பொன்மதி ஆகியோருடன் சேர்ந்து ரவிக்குமார் செய்யும் இந்த செயல் முற்றிலும் உள்நோக்கம் கொண்டது. என் மைத்துனர் மற்றும் அவரது மனைவி பொன்மதி ஆகியோர் நிலுவையில் உள்ள எங்கள் குடும்ப வழக்குகள் அவர்களுக்கு சாதகமாக இல்லாத காரணத்தினால் இப்படி எங்களை பற்றி பொய் செய்திகளை பரப்பும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதை நான் சட்டப்படி எதிர்கொள்வேன். மேலும் ரவிக்குமார் இதுவரை பெற்றுள்ள பணத்தையோ அல்லது எனக்கு அவர் திருப்பி தர வேண்டிய இடத்தையோ சட்டப்படி பெறுவேன் என்று உறுதியாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கங்க, என் பேர் மோகன்ராஜா. 2 நாட்களுக்கு முன்பாக என்னை பற்றியும் எனது மனைவி திருமதி அருணாதேவி அவர்களை பற்றியும் கலெக்டர் ஆஃபீஸில் கோகுல் பிரதாப், அதாவது எனது மனைவியினுடைய தம்பி கோகுல் பிரதாப், அவருடைய மனைவி பொன்மதி மற்றும் எனது நண்பர் ரவிக்குமார் ஆகியோர் கொடுத்த குற்றச்சாட்டுகளுக்கான புகார் மனுக்கான விளக்கமாக இதை நான் சொல்கிறேங்க. ரவிக்குமாருங்கிறவர் என்னுடைய நண்பர். அவர் மயிலாடுதுறையில் ஒரு சங்க பயிற்சி முகாம் மூலமாக எனக்கு பழக்கம். அவர் பயிற்சி முகாம் முடிஞ்சு கொஞ்ச நாள் கழித்து எனக்கு ஒரு ஃபோன் வந்தது. இந்த மாதிரி நான் சாவடி வர்றேங்க, இங்கே இருக்கிற ஒரு தனியார் கல்லூரியில் ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதற்கான உதவிகள் செய்ய சொன்னார். நான் அதற்கான உதவிகள் செய்தேன். அதை போக அப்போ திடீர்னு அவர் என்னன்னாரு, இந்த மாதிரிக்கு எனக்கு சில பொருளாதார உதவி தேவைப்படுது, அதுக்கு நான் வங்கியில் அணுகுனப்போ எனக்கு என் பேரில் ஏதாவது பத்திரம் வேணுங்கிறாங்க, நான் உங்ககிட்ட இருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கு ஒரு பேமெண்ட் முதல்ல தரேன், அதுக்கப்புறம் லோன் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தர்றேன் அப்படின்னாரு. சரி, நான் அதுக்கும் அந்த உதவியும் பண்ணேன். பின்னாடி அந்த லோனை வாங்கினதுக்கப்புறம் அவர் செய்த தொழில்கள் எதுவுமே சரி வராத காரணத்தினால, அவருடைய தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதுனால என்னை ஒரு நாள் பார்த்தாரு. இந்த மாதிரிங்க, எனக்கு நீங்கள் இந்த லோன் என்னால் இது கட்ட முடியலைங்க, நீங்கள் எனக்கு அதாவது இந்த இடத்தினுடைய விலையை எனக்கு கொடுத்துட்டு இந்த லோனை க்ளோஸ் பண்ணி எனக்கு கொடுங்கன்னாரு. அதுக்கு தகுந்த மாதிரி அவர் எடுத்திருந்த மொத்தமாக 45 + 41 86 லட்சத்தில் 45 லட்சம் கட்டி முடிச்சுட்டாங்க. மீதி 41 லட்சத்தை லோனில் கிட்டத்தட்ட 80% மேலே கட்டி முடிச்சுட்டேன். அது போகவும் இவருக்கு பொருளாதார ரீதியாக நிறைய உதவிகளை பண்ணியிருக்கிறேன். இப்படி இருக்கிற சமயத்தில் நான் இந்த இடத்த நீங்கள் திருப்பி எழுதி கொடுங்கன்னு சொன்னப்போ இவர் அதை எழுதி தர மறுத்துட்டு எனது மைத்துனர், அதாவது கோகுல் பிரதாப்போட சேர்த்துட்டு இந்த இடத்த அபகரிக்கணும்னு நினச்சிட்டு இந்த மாதிரி பொய்யான புகார்களை கொடுத்துட்டு இருக்காருங்க. இவருக்கு நான் எவ்வளவு பணம் கொடுத்துருக்கேன், என்னென்ன உதவிகள் செஞ்சுருக்கேன்னு என் கூட இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இவர் மயிலாடுதுறையிலேருந்து ஏன் இங்கே வந்தாருன்னு மயிலாடுதுறையில் போய் இவரை பற்றி விசாரிச்சு பார்த்தோம்னாலும் தெரியும். யாரோ ஒருத்தருடைய தவறான வழிகாட்டுதல்னால இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருங்க. அடுத்தபடியாக எனது மனைவியினுடைய தம்பியும் கோகுல் பிரதாப்பும் அவருடைய மனைவி பொன்மதியும் அவங்க சொல்ற கூற்றுக்களை கேட்டீங்கன்னா அத்தனை வழக்குகளும்
கோர்ட்டில் இருக்கும்போது அந்த கோர்ட்டில் இருக்கும் வழக்குகளை எல்லாம் மறைத்து விட்டு ஒவ்வொருத்தர்கிட்ட போய் நான் நியாயம் பண்ணியிருக்கேன், நான் என் சைடு தான் நியாயம் இருக்குது, நீங்க நடவடிக்கை எடுங்கன்னா கோர்ட்டை தாண்டி எப்படிங்க நடவடிக்கை எடுக்குது? அவருக்கு உரிமை இருந்ததுன்னா கோர்ட் மூலமா நிரூபிக்கட்டும். இப்படி தேவையில்லாம என் கூட இருக்கிறவங்களை எல்லாம் தூண்டி விட்டு என்னை பத்தி அவதூறு பரப்பி விட்டு இந்த மாதிரி குறுக்கு வழியில சாதிக்கணும்னு அவர் நினைக்க வேண்டாம். தயவு செஞ்சு கோர்ட் மூலமாகவே அவர் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் நாங்க ஒத்து வரோம். அதுக்கு தகுந்த மாதிரி கோர்ட்லயே அவருடைய நியாயத்தை வாங்கிடணும்னு நான் கேட்டுக்கிறேன். இதே மாதிரி என்னை பற்றியும் என் மனைவி பற்றியும் அவதூறு பேசிய இவங்க 3 பேர்த்து மேலேயும் சட்டப்பூர்வமா மான நஷ்ட ஈடு வழக்கு எடுப்பேங்கிறத நான் இந்த கடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சார் எனக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு சார் நான் இந்த ஏரியாவில் முன்னாள் கவுன்சிலர். எனக்கு ஒரு அளவுக்கு இந்த சமுதாயத்தில் வங்கிகளில் நல்ல முறையான தொடர்புகள் இருக்குங்க. அதை பயன்படுத்தி நான் பல பேர்த்துக்கு உதவி பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி என்னுடைய டிரான்சாக்ஷன் என் கூடவே இருந்ததுனால முதல்ல இவங்க எல்லாம் ஒன்றா இருந்தாங்க. அப்போ இருக்கையில் என்னுடைய டிரான்சாக்ஷன் எல்லாம் தெரிஞ்சுட்டு போய் நான் என்னென்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு அதில் யாரை வச்சு என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண கொடுக்கலாம், எந்த விதமான கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதில் முகாந்திரம் இருந்தால் மட்டும்தான் எடுப்பாங்களே தவிர இவர் 3 வருஷமா மொட்டை பெட்டிஷன் போடுறது மட்டுமே தொழிலா வச்சிருக்கிறாரு. அவருக்குன்னு எந்த தொழிலும் கிடையாதுங்க. பெத்த தந்தை 72 வயசான தந்தை கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ரத்த தீசி சம்பாதிச்ச சொத்தை உடனடியா அவர் கைக்கு வரணும். அதாவதுங்க பையனுக்கு ஆசை இருக்கலாம், போய் அவங்க அப்பாட்ட கேட்க வேண்டியதானே. இருக்கிறவங்க எல்லாத்தையும் தொல்லைப்படுத்தி அவங்க அப்பாவையும் மனவேதனைப்படுத்தி இந்த மாதிரி சொத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதற்கான பல குறுக்கு வழிகள் அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் காரணம்.